சோழ சாம்ராஜ்யத்தின் சேனாதிபதியும் சுந்தர சோழர், உத்தம சோழர், ராஜராஜர் என்று 3 சோழ பேரரசர்களுக்கு துணையாக நின்று மும்முடி சோழ பிரம்மராயர் என்று பெயர் பெற்றவரும், மிகுந்த கெட்டிக்காரரும், அனுபவஸ்தரும், அமைதியானவரும், சோழ தேசத்திற்காக தன் வாழ்க்கையையே அர்ப்பணித்தவரும், எந்நேரமும் மக்கள் நலனிலேயே நாட்டமாக இருப்பவரும், எவரிடமும் பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்பவரும், அளந்து நிதானமாக பேசுகிறவருமான கிருஷ்ணன் ராமன் என்ற பெயர் கொண்ட பிரம்மராயர் வாசற்படியில் நின்று நடுக்கூடத்தில் கை கட்டி பேசுகின்ற தேவரடியார் தளிச்சேரி பெண் ராஜராஜியை உற்று பார்த்தார். பெண்களில் பலவிதம் உண்டு. ஆண் ஒருவன் சற்று தொலைவில் நின்று பார்க்கிறான் என்று தெரிந்ததுமே எங்கேனும் பதுங்கிக் கொள்கிற பெண்கள் சோழ தேசத்தில் உண்டு. அப்படி பதுங்கிக் கொள்ளாது ஆண்கள் வரவை தெரிந்து கொண்டு சற்று முன்னேறி வருக வருக என்று அழைத்து உள்ளே வந்ததும் விலகி நின்று பேசுகிற பெண்களும் உண்டு. அச்சமின்றி எதிரே வந்து கைகூப்பி வணக்கம் சொல்லி உள்ளே அழைத்து போய் ஆசனம் கொடுத்து எதிரே சற்று தொலைவில் நின்றபடி முகம் பார்த்து போகிற பெண்களும் உண்டு. ஆண்களை பற்றி எந்த அச்சமும் இல்லாமல் உறுத்து பார்க்கும் போதே அவர்களை எடை போட்டு அவர்கள் பதிலுக்கு உறுத்து பார்க்கும் போதும் அந்த பார்வையை மதிக்காது அலட்சியம் செய்து அவர்கள் பேச்சுக்கு பதில் பேச்சு கொடுத்து திக்குமுக்காட வைக்கும் பெண்களும் உண்டு. இதில் ராஜராஜி 4வது வகை என்று பார்த்தவுடனேயே பிரம்மராயர் புரிந்து கொண்டு விட்டார். சபையேறி நடனமாடுகிற தேவரடியார் பெண்களுக்கு ஆண்களை பற்றிய அச்சம் அதிகம் இல்லையெனினும் அந்த கூட்டத்திலும் வெட்கப்பட்டு பதுங்குகிற பெண்கள் இருக்கிறார்கள். மெல்லிய குரலில் பேசும் பெண்கள் அவர்களிடத்திலும் உண்டு. ஆனால் இவளைப் போல கை கட்டி வாசல் பக்கம் நின்று குரல் கொடுத்தும் அதிர்ச்சி அடையாது நீ வருவாய் என தெரியும் என்பது போலவே நிற்கின்ற பெண்கள் தேவரடியார் வட்டத்தில் குறைவுதான். அரசியல் விஷயங்களை நன்கு தெரிந்த பெண்கள்தான், அரசியல்வாதிகளோடு ஒட்டி பழகிய பெண்கள்தான் இவ்விதம் தைரியத்தோடு இருப்பார்கள். ராஜராஜி நிற்றலும் அவள் பார்வையும் அசைவும் அவளுக்கு சோழ அரசியல் அத்துப்படி என்பதும், ஆண்களுடைய கோபதாபங்கள் அவளை மிரட்சியடைய செய்யாத விஷயம் என்பதும் எளிதில் புரிந்தது. எந்த விஷயத்தையும் எந்த சூழ்நிலையிலும் ராஜராஜியால் சமாளிக்க முடியும், மீண்டு வெளியே வர முடியும் என்பது அவள் உதட்டு அழுத்தத்தில் தெளிவாயிற்று. வணக்கம்.